ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, கிருஷ்ண உணர்வு மிக உன்னத யோகம் பாகம் 23 அத்தியாயம் 7 பக்தி யோகம் செயல்படும் விதம், அதன் தொடர்ச்சி. கடவுளை யாரும் வெற்றி கொள்ளவோ அணுகவோ முடியாது, ஆனால் அவர் வெற்றி கொள்ளப்படுபவராக மாறுகிறார் என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. அவர் எவ்வாறு வெற்றி கொள்ளப்படுகிறார்? மக்கள் தங்களது உண்மை நிலையில் இருக்கும் போதும் மனக்கற்பனைகளை கைவிடும் போதும் மட்டுமே. ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டும் படிக்கப்பட்டும் அதன் பிறகு தூர எறியப்படுகிறது. மழுங்கிய புலன்கள் மூலம் பெறப்படும் மனக்கற்பனையினால் எப்படி நீங்கள் உயர்ந்த உண்மையை அறிய முடியும்? ஆராய்ச்சியை விட்டுவிட்டு கடவுளுக்கும் ஜட இயற்கைக்கும் நாம் கீழ்ப்படிந்தவர்கள் என்பதை அறிந்து பணிவுடன் நடந்து கொள்ளுங்கள். கடவுளுக்கு சமமாகவோ அல்லது அவரை விட உயர்ந்தவராகவோ யாரும் ஆக முடியாது. ஆகவே அடக்கத்துடன் நடந்து கொள்ளுங்கள். அங்கீகாரம் பெற்றவர்களிடம் இருந்து முழுமுதற் கடவுளின் பெருமைகளை கேட்க முயற்சி செய்யுங்கள். அத்தகைய அங்கீகாரம் பெற்றவர்கள் குரு சீட பரம்பரை மூலம் வருபவர்களாய் இருக்க வேண்டும். அர்ஜுனன் போன்ற அங்கீகாரம் பெற்றவர்களிடம் இருந்து நாம் தெரிந்து கொண்டால் அதுவே மிகச் சிறந்தது ஆகும். கடவுள் தன்னை வெளிப்படுத்துவதற்கு எப்போதும் தயார். ஆனால் நீங்கள் கிருஷ்ண உணர்வு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உன்னத ஆச்சாரியர்கள் கடந்து சென்ற பாதையை பின்பற்றினால் இவற்றை தெரிந்து கொள்ளலாம். கடவுள் அறிய முடியாதவரும் வெற்றி கொள்ள முடியாதவருமாய் இருந்த போதிலும் அவரை உங்கள் வீட்டிலேயே அறிந்து கொள்ளலாம். இந்த முறையை ஏற்று விதிமுறைகளை பின்பற்றினால் முடிவு எப்படி இருக்கும்? முழுமுதற் கடவுளே அனைத்து காரணங்களுக்கும் காரணம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஆனால் பிற காரணங்களால் அவர் காரணமாக்கப்படுவதில்லை. அனைத்து கிரகங்களுக்கும் அவரே தலைவர். இது கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்ளப்படுவது அல்ல. அறிவை பயன்படுத்தும் சக்தியை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். விவாதம் பண்ணும் சக்தியையும் கொடுத்துள்ளார். ஆனால் விவாதம் தவறானதாக இருக்கக்கூடாது. ஆன்மீக விஞ்ஞானத்தை தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் ஒரு ஆன்மீக குருவை அறிந்து அவரிடம் சரணடைய வேண்டும். ஒரு முட்டாளிடமோ அல்லது அயோக்கியனிடமோ சரணடையாதீர்கள். குருசீட பரம்பரையில் வருபவரும் பூரண உண்மையை பற்றி முழுவதும் அறிவுறுத்தப்பட்டவருமான ஒருவரை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இத்தகைய ஒருவரை நீங்கள் காண நேர்ந்தால் அவரிடம் சரணடைந்து அவருக்கு சேவை செய்து அவரை திருப்தி செய்து அவரிடம் கேள்விகள் கேளுங்கள். அவரிடம் சரணடைவது கடவுளிடம் சரணடைவதை போன்றதாகும். விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக கேள்விகள் கேட்க வேண்டுமே தவிர காலத்தை வீணாக்கும் கேள்விகளை கேட்கக்கூடாது. இதுதான் சரியான வழி. ஆனால் போதைப் பொருட்கள் மூலம் காலத்தை விரயமாக்கினால் யாரும் ஜெயிக்க முடியாத கடவுளை நாம் காணவே முடியாது. விதிமுறைகளை பின்பற்றும் போது மெதுவாக ஆனால் நிச்சயமாக சந்தேகமே இல்லாமல் நீங்கள் கடவுளை காணலாம். ஆம், நான் ஆன்மீகத்தில் முன்னேறுகிறேன் என்று நீங்களே கூறுவீர்கள். இது மிகவும் சுலபமான முறை. இதை நீங்கள் ஏற்று மகிழ்ச்சியான மனநிலையில் இருங்கள். எங்களது புத்தகங்களை படியுங்கள். இசையுடன் கலந்து கீர்த்தனம் செய்யுங்கள். பிரசாதம் சாப்பிடுங்கள். இம்முறையினால் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் ஏமாற்றப்பட விரும்பினால் ஏமாற்றுபவர்களிடம் செல்வீர்கள். இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்து உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். இறந்து கொண்டு இருக்கும் மனிதர்களுக்கிடையில் நீங்கள் மிகவும் புத்திசாலியாக ஆகலாம். ஏனென்றால் பாவச் செயல்களிலிருந்து நீங்கள் விடுதலை அடைகிறீர்கள். கிருஷ்ணருக்காக மட்டும் நீங்கள் தப்பிக்கலாம். எது அனுகூலமானது எது அனுகூலம் இல்லாதது என்பதற்கு மேல் வேறு எந்த ஆசையும் உங்களிடத்தில் இருக்காது. ஏனென்றால் மிக விசேஷமான ஒன்றின் தொடர்பில் இருப்பீர்கள். இதுதான் முறை. இறுதியில் நாம் கிருஷ்ணரோடு தொடர்பு கொள்ளலாம். வாழ்க்கை வெற்றிகரமானதாக அமையும். யார் வேண்டுமானாலும் இம்முறையை பின்பற்றலாம். ஏனென்றால் இது மிகவும் சுலபமானதாகும். கிருஷ்ணரால் வழங்கப்பட்ட ஒரு அருமையான வழிமுறை இங்கே உள்ளது. கிருஷ்ணர் பிறப்பில்லாதவர், காரணங்களுக்கு அப்பாற்பட்டவர். இதனை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் நிறைய அனுபவம் உள்ளது. அதாவது நாம் பிறப்பு உள்ளவர்கள், அதனால் நாம் காரணம் உள்ளவர்கள். நம் பிறப்பிற்கு நமது தந்தை காரணம். ஒருவன் தன்னைத்தானே கடவுள் என்று உரிமை கொண்டாடினால் அவன் பிறப்பற்றவன், காரணங்கள் அற்றவன் என்பதை நிரூபிக்க வேண்டும். நாம் பிறப்பு உள்ளவர்கள் என்பது நமது நடைமுறை அனுபவம். ஆனால் கிருஷ்ணர் பிறப்பற்றவர். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்வதன் மூலம் அவரே அனைத்திற்கும் காரணகர்த்தா என்பதில் நாம் உறுதியாக இருப்போம்.
ஆனால் எவ்வகையிலும் அவர் காரணமாக்கப்படுவதில்லை. அனைத்து படைப்புகளுக்கும் அவரே உரிமையாளர். இந்த சாதாரண தத்துவத்தை தெரிந்து கொள்ளும் ஒருவன் மாயையிடம் மாட்டிக்கொள்வதில்லை. பொதுவாகவே நாம் மாயை வசப்பட்டுள்ளோம். நானே இந்த நிலத்தின் உரிமையாளன் என்று நாம் சொந்தம் கொண்டாடுகிறோம். ஆனால் நாம் பிறப்பதற்கு முன்னே நிலம் இருந்தது. அதுபோல நாம் இறந்த பிறகும் அது அங்கே இருக்கும். இது என்னுடைய நிலம், இது என்னுடைய நிலம் என்று எவ்வளவு நாட்கள் தான் நாம் உரிமை கொண்டாட முடியும்? இது முட்டாள்தனம் இல்லையா? ஒருவர் மாயை வசப்படாமல் இருந்து இந்த பௌதிக உலகத்தில் நாம் செய்யும் அனைத்துமே மாயை என்பதை அறிய வேண்டும். நாம் மாயை வசப்பட்டுள்ளோமா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அனைத்து கட்டுண்ட ஆத்மாக்களுமே மாயை வசப்படுகிறார்கள். மாயை வசப்படாமல் இருக்க கற்றுக்கொள்ளும் ஒருவர் அனைத்து சுமைகளிலிருந்தும் விடுதலை அடைகிறார். அனைத்து பந்த பாசங்களிலிருந்தும் நாம் விடுபட விரும்பினால் கடவுளை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. இது நம்முடைய முக்கியமான கடமையாகும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.